அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸ் பீஸில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற இடம், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக சூப்பர் டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம். அதை அந்த இடத்துல தையல் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து ஓரமாக தையல் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கை திருப்பிக்கலாம். இப்படி திருப்பும்போது நம்ம பேக் பீஸ் வந்து நல்ல பக்கமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பகுதி வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுப்போம்ல, அந்த கரெக்டான தையலை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் பார்த்தோன்னா பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட பிசுறு துணி தெரியாமல் இருக்குங்க. ஸோ இனிமேல் வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு துணி இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லர் லைஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.